கோப்ரால அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை தற்பொழுது பேச அழைக்கிறேன். Ajay sir, I have never gotten proper opportunity to thank you. So from Cobra. So thank you so much, sir. And more than this film, in this industry, you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure. எல்லார் கூடயும் work பண்ணது. And Demonty 1, I think நான் ஒரு 15 வயசு இருக்கும். டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் கட் டு லைக் நவ் 2023 ஐம் ஆக்டிங் அண்ட் ஐம் so happy. So happy about that. And Demonty 1 வந்தப்போ like it was all around like it had so much of buzz. So அதே மாதிரி Demonty 2க்கும் உங்க love and support கொடுப்பீங்கன்னு நம்புறேன். Do watch it in theaters. Thank you. அவங்க பேச மாட்டாங்க, உங்க படம் பேசும் அப்படிங்கிற பாலிசி அவரும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இது படத்தோட எடிட்டர் திரு குமரேஷ், அவருக்கு வந்து இந்த டெபியூ ஃபிலிம் அவ்வளோ அழகா இருந்தது ட்ரெய்லர் பாக்குறதுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வார்ம் வெல்கமோட இந்த தருணத்தை நாங்க பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிமாண்டி காலனி 1 and 2 ரெண்டுமே எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா டிமாண்டி காலனி 1 தான் நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2ல வந்து எடிட்டராக இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் அஜய்னா. தேங்க்ஸ். எனக்கும் பேசுறதுக்கு அவ்வளோவா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், வந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தியேட்டர்ல இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் இவரோட மியூசிக் கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பிரியும். இன்னைக்கும் ரேடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படி டியூன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் அவரோட பாட்டு ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். 50+ ஃபிலிம்ஸ், மோர் தென் தட். நான் கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 50 படங்களுக்கு மேல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் மலையாளம் அண்ட் இப்போ சொல்லணும்னா ஒரு RDX, அவர் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி. சாம் CS அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இரையை தவற விட்ட அந்த ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இரையை வந்து எப்படி, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோத்தரலாம். ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில், இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்னைக்கு எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு தோணுது. ஒருவேளை அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே, ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணா என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம். பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பேர் பெருசாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். என்கேஜிங்காக வச்சுக்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த அந்த மூட்லேயே இருப்போம். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே, நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நமக்கு அந்த 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 மூட்லேயே இருப்போம். நம்ம அப்படி ஒரு அந்த ஒரு ஹாரர் ஃபீல்லே இருப்போம். ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை. இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார், இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இப்படி வருவாங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அப்டேட்டடாக இன்னும் ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது. அதாவது நம்ம நினைச்சதை விட, அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்துல இருந்து வெளியில் வேற படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 6 அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும், இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும். சிஜியை பொறுத்த வரைக்கும், சிஜி ஆனாலும் சரி, இதோட எல்லாமே ஓவராலாகவே
ஏன்னா இப்போ ஒரு நடிகருக்கான அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கு, அதுக்கு தான் அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு ஒரு சினிமா வட்டத்துக்குள்ள இருந்து இல்லாம இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுது, அது எல்லாருக்கும் வராது. முக்கியமா இதுல பிடிஜே அவரோட வந்து பாபி அவர் அவர் எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. இதுக்குள்ள வரும்போது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலி என்னோட ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவரு. இதோட ப்ராசஸ் என்ன, என்ன பண்றீங்க, இது எப்படி பண்றீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவர் பணம் கொடுத்துட்டு இது ஒரு பிசினஸா பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து இது ஒரு பிசினஸா அப்படியெல்லாம் பார்க்கல. இது இது ஒரு கலையா பார்க்குறாரு. அதை என்ஜாய் பண்றாரு, அதை லவ் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ள வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம். எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன். ஏன்னா ஒரு இப்போ நீங்க ஏன்னா தானமோ ஒரு ஏதோ சொல்ற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி எல்லாம் பண்ணாம, இது ஒரு கலை, இதுக்கு இது செலவு பண்ணலாம், இது பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோட வர்றது, அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அது அந்த மனசு. ஸோ அவருக்கு ஹெல்ப்பா இருக்கிற மனோஜ் சார், ஆக்சுவலி எனக்கு அவருமே தான், அவர் நிறைய தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ற இது 3வது படம் நினைக்கிறேன். 3ஆ 4ஆன்னு தெரியல. நான் அவங்க சொன்னாங்க 50 படத்துக்கு மேல. நான் படத்தை உண்மையாவே நான் இதுக்காக சொல்ல, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அதை கவுண்ட் பண்ணல. நானே கவுண்ட் பண்ணல. ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்றேன் 3ஆ 4ஆன்னு தெரியல. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்போ ஏனோ பின்னால வந்துட்டு போற கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது, அதை கரெக்டா எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருண் பாண்டியன் சாரா இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சார் நீங்க சொன்னீங்க ஃபோன் எடுக்கலன்னு. அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஃபோன் எடுக்காத ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற பேர் இது வரைக்கும் வாங்கலை. நான் ஒருவேளை ஒரு பாட்டு பண்ணலை, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா அந்த டைரக்டர் கால் பண்ணா ஃபோன் எடுத்து நான் பண்ணலைங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர நான் எடுக்காம இருக்க மாட்டேன். ஒருவேளை இப்போ கூட நிறைய கால் வந்துச்சு, நான் எடுக்கல. ஏன்னா சபை ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கலை. அதை ட்ரை பண்றேன் கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ அது ஒன்று சார். இதில் நடிச்ச மற்றவங்களும் சரி, மற்றவங்களுமே ரொம்ப இப்போ ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாம இது கதையே பயங்காட்ட வைக்கிறது. ஸோ அந்த அந்த இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயன்படுத்தல் அப்படி மட்டும் இல்லாம இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. நிறைய ஒரு என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே அழகா கன்வே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த படத்தை பத்தி. ஆனா இன்னொரு ஆடியோ லான்ச் வரும் கன்ஃபார்மா. ஸோ அதுல கன்ஃபார்மா நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ எல்லாமே கிரீன் மேட்டா இருக்கும்போது நீங்க சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதுல ஒர்க் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் என்ன யோசிக்கிறாரு, அவரோட உள்ள புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்றதுங்கிறது. ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும். கன்ஃபார்மாக நல்லா வருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வர்றதா இருக்கட்டும், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது. நமக்கே ஒரு பயம் வருதுங்கும் போது, ஏன்னா நம்ம நிறைய தடவை படம் பார்த்துட்டோம். ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை திரும்ப பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மள அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா அந்த படம் கன்ஃபார்மா ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு மேடையில நான் கன்ஃபார்மா இதை பத்தி நிறைய பேசுவோம். இந்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே, டைரக்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் 1 ஃபிலிம் தேட்டரில் வரல, இல்லை 1 ஃபிலிம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இருக்கிற டைம்ல கொத்தா தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது வருஷத்துல ஒரு 5 படம், குறைஞ்சது 4, ஆனா 3க்கு கம்மி கிடையவே கிடையாதுங்க. அப்படிங்கிற எல்லா வருஷத்துலயும் அழகழகான ரிலீஸ், மான்ஸ்டர், ஓமன பெண்ணு, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இருப்பாங்க. ஹிட்ல கண்டிப்பா அவங்களோட பேர் இருக்கும். இப்போ தூத்தா சொல்லவே வேணாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 25+ கவுண்ட்லெஸ், நீங்க கவுண்டே பண்ண வேணாம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். பிரியா பவானி சங்கர் இப்போ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த இவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிமோட்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட்.
ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லாரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம். ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைன் as the same warm person he was to me. He's not here, but yeah, we miss him here today. And yes, Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. On the full night shoot, you were like a sunshine to me. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச, we had a lot of conversation and it was very nice working with you, sir. And Meenakshi, Muthukumar sir, it was very very நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் myself and Muthukumar sir, we created a beautiful bond. அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்துல இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற. பட் ஈவன் வித்வுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேயும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார், ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி, ஆல் த பெஸ்ட். ஐ செட் தட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமாண்டி உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் டீமா? அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் வி ஹேட் அ செட் ஆஃப் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல் நோயிங் யூ கைஸ். எவ்ரிபடி வாஸ் கிரேட். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் அகெயின் தேங்க் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் தி சாட்டர்டே ஈவினிங். குட் நைட். Thank you, Priya. I'm so sorry. Now, இன்னொரு ரெண்டு பேருக்கு I wanted to thank my stylist. She was wonderful again. ஒரு லுக் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு மாலினி, thank you very much. And my makeup team, as I said, it was all 6 to 6 shoot, evening 6லேருந்து morning 6 வரைக்கும். My team as usual was wonderful. Thank you, Malik, and the entire team of mine. And Toshi, it was always special to see you. And I love you.